வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் சுபலக்ஷ்மி சுஜீவன். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிரடி மாற்றத்துக்குள்ளான தங்க விலை இன்றைய நிலவரம். மொழி பிரச்சினைக்கு தீர்வு, அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. விரைவில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம், அரசு தரப்பு அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. அந்த வகையில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது நேற்று குறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 10,01,522 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 35,330 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கேரட் தங்க பவுண்ட் 2,82,650 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க கிராம் 32,390 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுண்ட் 2,59,100 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 30,920 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்க பவுண்ட் இன்றைய தினம் 2,47,350 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளுக்கான மொழிபெயர்ப்பு மென்பொருளை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. குறித்த தகவலை டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. மொரட்டுவ பல்கலைக்கழகம் உட்பட பல பல்கலைக்கழகங்கள் தனியார் துறையுடன் இணைந்து இந்த மென்பொருளை உருவாக்க ஒத்துழைத்து வருவதாக பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். இதன்படி அடுத்த 6 மாதங்களுக்குள் இந்த மென்பொருள் பொதுமக்களுக்கு கிடைக்கும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். புதிய மென்பொருள் பேசும் சிங்கள உள்ளடக்கத்தை சில நொடிகளில் தமிழில் மொழிபெயர்க்கும் திறனை கொண்டிருக்கும் என்றும் நேர்மாறாகவும் இது இருக்கும் என்றும் பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். அஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கான மேன்முறையீடுகள் மற்றும் பொதுமக்களின் ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொள்வது இந்த மாதம் 16ஆம் தேதியுடன் முடிவடைகின்றது. இதன்படி 2ஆம் கட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட 8,15,556 விண்ணப்பங்களில் 7,66,508 விண்ணப்பங்கள் எண்ணப்பட்டதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. 7,17,309 விண்ணப்பங்கள் குழு அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாகவும் 7,15,146 விண்ணப்பங்கள் பிரதேச செயலாளரின் ஒப்புதலை பெற்றுள்ளதாகவும் சபை குறிப்பிட்டுள்ளது. கொடுப்பனவு பெற தகுதியான பிரிவில் 82,996 மிகவும் ஏழ்மையான குடும்பங்கள், 1,47,298 ஏழை குடும்பங்கள் மற்றும் 69,238 பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்கள் இருப்பதாக நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன கூறியுள்ளார். பதுளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் மிகவும் ஏழ்மையான குடும்பங்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் முறையே 13,298 மற்றும் 13,018 என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் நுவரெலியா மற்றும் பதுளை மாவட்டங்களிலேயே அதிக எண்ணிக்கையிலான ஏழை குடும்பங்கள் பதிவாகியுள்ளதாகவும் எண்ணிக்கை முறையே 15,105 மற்றும் 14,496 எனவும் விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான மிகவும் ஏழ்மையான மற்றும் ஏழை குடும்பங்கள் பதிவாகியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் நுவரெலியா மாவட்டத்திலிருந்து அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மன்னார் மாவட்டத்திலிருந்து மிக குறைந்த எண்ணிக்கையிலான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் கூறியுள்ளார். இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதமளவில் முழுமையாக நீக்கப்படும் என்று நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். கருத்து சுதந்திரம், அரசியல் சுதந்திரம், அடையாளம் என்பவற்றை பாதுகாக்கும் வகையிலும் சர்வதேச நியமங்களுக்கு அமையவும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய சட்டத்தை இயற்ற எதிர்பார்க்கின்றோம் என்றும் ஹர்ஷன நாணயக்கார சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் 1979ஆம் ஆண்டில் தற்காலிக ஏற்பாட்டு சட்டமாகவே பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டது. எனினும் அது இன்றளவிலும் நீடிக்கின்றது. இந்நிலையில் குறித்த சட்டத்தை நீக்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அக்குழு தற்போது அனைத்து கருத்துக்கள், யோசனைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றது. பொதுமக்களின் கருத்துக்களும் கோரப்பட்டன. அந்த வகையில் செப்டம்பர் மாதமளவில் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படும் என நிதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.